ட்ரெய்லர் போடு. ட்ரெய்லர் இப்படியே பார்த்தல, இப்படியே பார்ப்போம், இப்படியே பார்ப்போம். ஜனநாயகன் ட்ரெய்லர் 6 days அங்க பாரு. அதுல வர ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. ஜூம் பண்ணு. பாரு. மலேசியா ரோஸ் ஃபார் தளபதி விஜய். ஜனநாயகன் ட்ரெய்லர் இருக்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹிட் அதுதான். 3 2 1 ப்ளே. சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கணும். கியூட் பட்டி. தளபதி நோ, கியூட் பட்டி எஸ். ஐகானிக், ஐரானிக். ஸோ ட்ரெய்லரை பார்த்தாச்சு. ஸோ பார்த்த உடனே வந்துட்டு நம்மளுடைய பேன் இண்டியா நண்பர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்தது ட்ரெய்லர்? லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கறத வந்து அக்செப்ட் பண்ண ட்ரெய்லர் பார்த்தோனே லைக் வி வாண்ட் மோர் ஆஃப் ஹிம். ட்ரெய்லர் எப்படி இருந்தது சொல்றாங்க. ட்ரெய்லர் ஓகே நல்லா இருந்தது. அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் அது ரீப்ளேஸ் பண்ணி டாட்டர் சென்டிமெண்ட். ஆனா பார்க்க பகவந்த் கேசரி பார்க்கல. ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த படம், அந்த படத்தோட ரீமேக், பகவந்த் கேசரியோட ரீமேக்னு நினைச்சு எல்லாருமே வந்துட்டு ஐயோன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏய் தளபதி நினைச்சா கேசரி கூட பிரியாணிடா அப்படின்னு. பட் ஆனா இந்த படம் கேசரி மாதிரி தெரியல. ஜஸ்ட் மட்டும் அதுல இருந்து எடுத்து இது ஒரு கம்ப்ளீட்லி நியூ படம். நல்லா தான் இருக்கணும், ஏன்னா லாஸ்ட் படம். எங்க இது ஒரு தளபதி படங்க. ரீமேக்கா இல்லையான்றத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க இது ஒரு தளபதி படம். சோ ஆப்வியஸா நல்லா தான் இருக்கும். வாரிசும் அதே மாதிரி தான். பீஸ்ட் அது ஒரு தளபதி படம். இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணணும். இது ஒரு தளபதி படம். நம்ம செத்துருவோம். வாரிசு பெட்டரா பீஸ்ட் பெட்டரா கமெண்ட்ல சொல்லுங்க.